திமுக அமைச்சிட்டாங்களா? நம்பிக்கையிலேயே நீங்க தேர்தல் ஆணையாளர். அதிமுக அமைச்சிட்டாங்களா? அதிமுக பாஜக அமைச்சிட்டாங்களா? இன்றைக்கு ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 110 மாவட்ட செயலாளர்களிடம் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முக்கியமான மாநில பொறுப்பாளத்தில் ஐயா அவர்களுக்கு சேலத்தில் நடந்த பொதுக்குழு இந்த தேர்தலிலே யாரோடு கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து விரிவாக விவாதித்து ஐயா அவர்களை கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து முழு அதிகாரம் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது பொதுக்குழு. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை, மாவட்ட தலைவர்களை, வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை, முக்கியமான மாநில பொறுப்பாளர் அழைத்து இந்த தேர்தல் குறித்து சில ஆலோசனைகளை கேட்டார். எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா அவங்க கருத்துக்களை சொன்னார்கள். எல்லாம் ஏன்னா உள்ள அரங்கத்தில் நடந்த கூட்டம் தான். இதில் பத்திரிகையாளர்கள் நீ வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. முதல்ல இது வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம். இதுலயும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க கருத்துக்களை சொல்லிவிட்டு, ஐயா இந்த கட்சி நீங்க ஆரம்பிச்ச கட்சி 46 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 96,000 கிராமங்களுக்கு பயணம் செய்து என்னெல்லாம் மக்கள் உங்க காலடிப்படாத கிராமங்களே இல்லை என்ற நிலையிலே சென்று வந்திருக்கிறீர்கள். நீங்க சொல்லுகிற அமைக்கிற கூட்டணியை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்பதை உறுதியாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் விரைவில் கூட்டணி அமைப்பேன், இன்னொரு 3-4 நாள்ல கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3-4 நாள் இன்னும் நாள் இருக்குங்க. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. எப்பவுமே இப்ப திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ இன்னும் அமைக்கப்படல. திமுக அமைச்சிட்டாங்களா? நம்பிக்கையிலேயே. அதிமுக அமைச்சிட்டாங்களா? அதிமுக பாஜக அமைச்சிட்டாங்களா? இல்லையே. வெற்றி கழகம் அமைச்சிட்டாங்களா? இல்லையே. எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காத போவதில்லை. நம்ம மட்டும் ஏன் அவசரப்படுங்கிறது ஒருத்தர் ஐயா உடைய எண்ணம். ஐயா அவர்களை மதிக்கிற பாட்டாளி மக்கள் மதித்து எங்களோடு கூட்டணி வைக்க விரும்புவர்களோடு கூட்டணி, அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். நீங்க தேர்தல் ஆணையாளர் எனக்கு தெரியலையே, பத்திரிகையாளர் தான் உங்களை பாக்குறேன். தேர்தல் ஆணையாளர் சொல்லல, அப்புறமேலும் நீதிமன்றம் சொல்லணும். இப்ப எப்படின்னா கோயபல்ஸ் பிரச்சாரம் கேள்விப்பட்டீங்களா? பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பேசுவது, தொடர்ந்து ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேசுவது பேர் தான் கோயபல்ஸ் பொய். இப்ப டெல்லி உயர் நீதிமன்றத்திலே நடந்த வழக்கிலே மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. என்னன்னா, எங்களிடத்திலே வரப்பெற்ற தரவுகளின் அடிப்படையிலே அவரை தலைவராக நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனா அந்த கடிதம் என்ன, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு நிகழ்ச்சி தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு யார் சொன்னா? தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட எங்ககிட்ட சொல்லல, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. அவங்க சொன்னதையே மாற்றி சில பேருக்கு ஆதரவாக மாற்றி சொல்வதற்கு முயற்சித்தது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவில் நீதிமன்றத்தில் நீ உத்தரவு அவங்க தான் பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டதுனால அது இல்ல. மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமையாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுதான் நீதி, தர்மம், நியாயம். அப்படி இல்லைன்னா நீதி இல்லைன்னு அர்த்தம், நியாயம் தோற்றுவிட்டதுன்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நீதி வெல்லும், நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்கள். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வாழ்த்துக்கள் சொல்லணும். அதான தமிழ் பண்பாடு. சேலம் மேற்கு தொகுதியில் போட்டின்னு சொல்லி ஐயாட்ட கேட்டிருக்கேன். ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா சேலம் மேற்கு தொகுதியில் போட்டிடுறேன்.